ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த செஷனில் நம்ம வந்து ஆரக்கிளோட ட்ரங்கேட், ட்ராப் அண்ட் டெலீட் இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட சேனலில் வந்து ஒரு கொஷின்ஸ் கேட்டிருந்தோம். இந்த ட்ரங்கேட்டு, ட்ராப்பு, டெலீட்டு இந்த மாதிரி இதை ரிலேட் பண்ணி நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தோம். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். நம்ம ஒரு டேபிளில் இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா, which statement deletes all the rows from the table, keeps the structure of the table and can't be rolled back அப்படின்னு கேட்டிருக்கிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ட்ரங்கேட் ஃப்ரம் டேபிள் நேம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் ட்ரங்கேட் டேபிள் நேம் அதுதான் வந்து அதிகமாக வந்திருக்கு. அப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப்பு இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ட்ரங்கேட் பற்றி நம்ம கேட்டிருக்கிறோம். எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு. இங்கேயும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் வந்திருக்கு. ஸோ இதுலேயும் நம்ம கேட்டிருக்கிறோம் கொஷின்ஸு. எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து delete all the rows without having action of logging அப்படின்னு கேட்டிருக்கிறோம். ஸோ இது வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா ட்ரங்கேட் அப்படிங்கிறது தான் ஆன்சரு. பட் இதுக்கும் வந்து நிறைய பேர் வந்து delete அப்படின்னு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதையெல்லாம் வச்சு தான் நான் வந்து சரி ஓகே இந்த நம்ம செஷன் எடுக்கலாம் அப்படின்ட்டு நான் எடுக்கிறேன். இந்த செஷன் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ட்ரங்கேட்டு, ட்ராப், டெலீட் இது 3க்குமே உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, இது எப்படி நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா நிறைய இன்டர்வியூல இது கேட்குற கொஷின் தான். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடியே இதுக்கு முன்னாடி செஷன்ல நம்ம பார்த்துருக்குறோம். இந்த SQL வந்து இந்த மாதிரி ஒரு 5 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்ல நம்ம பிரிக்கலாம். DDL, DML, DRL, TCL அண்ட் DCL. ஸோ இதெல்லாம் நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் ஒரு செஷன்ல. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த DDL அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஆரக்கிள் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேபிள், ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுறது, ஆல்டர் பண்ணுறது, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேபிள் வந்து டீல் பண்ணி வரும். இந்த DML வந்து ஒரு டேட்டா ஆஃப் த டேபிள், டேட்டாவை டீல் பண்ணி வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ஏன் நான் சொல்கிறேன்னா இந்த ட்ரங்கேட்டு, ட்ராப் அப்படிங்கிறது வந்து DDL ஸ்டேட்மெண்ட்டில் வரும். டெலீட் அப்படிங்கிறது DML ஸ்டேட்மெண்ட்டில் வரும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த DDL அப்படிங்கிறது வந்து ஆட்டோ கமிட். ஸோ உங்களுக்கு கமிட்னா என்னன்னு தெரியும். கமிட்னா ஒரு டேட்டா பேஸில் சேவ் பண்ணுறது அப்படிங்கிறது. நம்ம என்ன ஒரு இன்சர்ட், அப்டேட், டெலீட் இந்த மாதிரி ஆப்ரேஷன், மெர்ஜ் இது மாதிரிலாம் பண்ணும்போது கண்டிப்பாக கமிட் பண்ணணும். அப்படி கமிட் பண்ணாமல் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா அடுத்த டைம் அந்த டேட்டா இருக்காது. ஓகே, ஸோ அந்த டிரான்சாக்ஷன் வந்து இருக்காது. ஸோ அதனால் நம்ம வந்து கமிட் பண்ணணும். இந்த DML ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளா கமிட் பண்ணணும். ஸோ இன்சர்ட், அப்டேட், டெலீட் இது மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா நம்ம கமிட் பண்ணணும். அப்போ தான் அது பர்மனெண்ட்டாக சேவ் ஆகும். பட் இந்த DDL ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம கமிட் பண்ண தேவையில்லை. இது வந்து ஆட்டோ கமிட். ஸோ ஆரக்கிள் பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக கமிட் ஆகிடும். ஸோ அப்போ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம தனியாக எடுத்தோம் அப்படின்னா இந்த ட்ரங்கேட்டு, ட்ராப் இது ரெண்டுமே DDL ஸ்டேட்மெண்ட். இந்த டெலீட் அப்படிங்கிறது DML ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ அப்போ வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோ கமிட். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இது வந்து கமிட் ஆகிடும். நம்ம ஒரு டேட்டா பேஸில் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஆட்டோ கமிட். ஸோ கமிட் நடந்துடும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் கமிட் பண்ணணும். யூசர் கமிட். நம்ம கமிட் பண்ணாதான் அது பர்மனெண்ட்டாக சேவ் ஆகும். சரி, ஓகே. இப்போ ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ட்ரங்கேட் அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம். பட் ட்ரங்கேட் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு டேபிள் இருக்கு அப்படின்னா அந்த டேபிள்ல என்டையரா டெலீட் பண்ணிடும். ஸோ டேட்டாவை என்டையரா நம்மளுக்கு வந்து டெலீட் பண்ணிடும். இதுல வந்து நம்ம இந்த டேபிள் என்டையரா டெலீட் பண்றோம். ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்டு இருந்தாலும், பில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்டு இருந்தாலும் அத்தனையுமே அப்படியே டெலீட் பண்றதுக்கு பேரு ட்ரங்கேட். இதுல வந்து நம்ம ரோல் பேக் பண்ண முடியாது. நம்ம ஒன்ஸ் ட்ரங்கேட் பண்ணிட்டோம் அப்படின்னா we cannot roll back. ஏன் அப்படின்னா அது வந்து ஆட்டோ கமிட். நம்ம ட்ரங்கேட் பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப கேர்ஃபுல்லா ட்ரங்கேட் பண்ணணும். அந்த டேபிள்ல irrespective ஆஃப் நம்பர் ஆஃப் ரெக்கார்டு எல்லா ரெக்கார்டையும் டெலீட் பண்ணிடும். ஸோ ஸ்ட்ரக்சர் வந்து ரிமைன் சேம். இந்த ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணோம், அதுதான் ட்ரங்கேட். ஸோ ட்ரங்கேட்ல வந்து நம்ம வந்து ஒரு பார்ஷியலா இந்த ரெக்கார்டை மட்டும் டெலீட் பண்ணு அப்படின்னு சொல்ல முடியாது நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுல வந்து கண்ட்ரி யூஎஸ்ல இருக்கிறவங்களை மட்டும் டெலீட் பண்ணு அப்படின்னு நம்மளால ட்ரங்கேட்ல சொல்ல முடியாது. ஏன்னா ட்ரங்கேட் டேபிள் நேம் அப்படின்னு போட்டிங்கன்னா என்டையரா இந்த டேபிள் ஃபுல்லா ட்ரங்கேட் ஆகிடும். இதுல எத்தனை ரெக்கார்டு இருந்தாலும் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட் இது வந்து எத்தனை ரெக்கார்டு இருந்தாலும் ஃபுல்லா ட்ரங்கேட் ஆகிடும். அதனால ரோல் பேக் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம வந்து வேர் கிளாஸும் யூஸ் பண்ண முடியாது. அதனோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரங்கேட் டேபிள் நேம்.
ஸோ டேபிள் நேம் வந்து இப்போ நான் ஒரு கஸ்டமர் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்குன்னா இந்த டேபிளை நான் ட்ரங்கேட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஐ கேனாட் ரோல் பேக் அண்ட் ஆல்சோ ஐ கேனாட் யூஸ் வேர் கிளாஸ். ஸோ இதை பர்டிகுலராக ஒரு இதை மட்டும் ட்ரங்கேட் பண்ண அப்படின்னு சொல்ல முடியாது. பட் டெலீட் ஆப்ஷன் வந்து அப்படி கிடையாது. நான் இந்த டெலீட் அப்படிங்கிறது வந்து பார்ஷியலாக டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து யூஎஸ் கஸ்டமர்ஸ் மட்டும் யூஎஸ் எம்ப்ளாயிஸ் மட்டும் டெலீட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லிக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம், நம்ம இந்த மாதிரி பார்ஷியலாக நான் டெலீட் பண்ண முடியும். வேர் கிளாஸ் யூஸ் பண்ணி நான் பார்ஷியலாக டெலீட் பண்ண முடியும். ஸோ டெலீட்டும் இந்த டேபிளில் இருக்கிற டேட்டாவை தான் டெலீட் பண்ணும், பட் பார்ஷியலாக நான் வந்து டெலீட் பண்ண முடியும். அது ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெலீட் ஸ்டேட்மெண்ட்டில் டெலீட் ஃப்ரம் டேபிள் நேம் அப்படின்னு போட்டிங்கன்னா டெலீட் ஃப்ரம் டேபிள் நேம் அப்படின்னு போடுறதும் ட்ரங்கேட் டேபிள் நேம் போடுறதும் நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் சேம் தான். இந்த ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்டையர் டேட்டாவை டெலீட் பண்ணும். பட் இந்த டெலீட் ஆப்ரேஷன்ஸில் நம்ம வந்து இப்போ திங்க் பண்ணுறோம், ஓகே நான் வந்து ராங்காக ஒரு டேபிளில் டெலீட் பண்ணிட்டேன், கஸ்டமர் எம்ப்ளாயி டேபிள் டெலீட் பண்ணுறதுக்குள்ள கஸ்டமர் டேபிளை டெலீட் பண்ணிட்டேன், தப்பாக பண்ணிட்டேன், இல்லை இதை வந்து நான் வந்து மாற்றி டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணலாம்னா ரோல் பேக் பண்ணிக்கலாம். ஸோ ரோல் பேக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் கமிட் பாயிண்ட் எது வரைக்குமோ அது வரைக்கும் ரோல் பேக் ஆகிடும். ஓகே, ஸோ நம்ம தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னா வி கேன் ரோல் பேக் டெலீட் ஸ்டேட்மெண்ட். ஆனால் ட்ரங்கேட்டில் நம்மளால ரோல் பேக் பண்ண முடியாது. ஒன்ஸு இந்த ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் நம்ம ரோல் பேக் பண்ண முடியாது. பட் டெலீட்டில் ரோல் பேக் பண்ணலாம். அதே மாதிரி இதுவும் எல்லா ரெக்கார்டையும் தான் டெலீட் பண்ணும், இதுவும் எல்லா ரெக்கார்டையும் தான் டெலீட் பண்ணும். ஆனால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரோல் பேக் பண்ணலாம் அப்படிங்கிறனால இது வந்து ரோ பை ரோ டெலீட் பண்ணோம். டெலீட் பண்ணும்போதே அது வந்து ஒரு பேக்கப் எடுத்து வச்சுட்டு ஒரு அன்டூ ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம், அந்த அன்டூ ஸ்பேஸில் வந்து பேக்கப் எடுத்து வச்சு தான் அது டெலீட் பண்ணும். ஏன்னா நம்ம வந்து ரோல் பேக் பண்ணலாம். நீங்கள் திடீர்னு ரோல் பேக்னு அப்ளை பண்ணிட்டு அது டேட்டாவை மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணணும் கொண்டு வந்து. இப்போ நான் வந்து இங்கே டெலீட் பண்ணிட்டேன், இப்போ கண்ட்ரோல் Z கொடுக்குறேன். இதுதான் வந்து டேட்டா பேஸை பொறுத்த வரைக்கும் ரோல் பேக். ஸோ ரோல் பேக் அப்படிங்கிறது மறுபடியும் அந்த டேட்டாவை கொண்டு வந்து இங்கே வைக்குது. அப்போ என்ன பண்ணும், இப்போ இந்த எக்ஸல் ஷீட்டில் நம்ம வந்து இந்த கிளிப் போர்டுன்னு இருக்கும், அதை வந்து சேவ் பண்ணோம். இப்போ கொண்டு வந்து மறுபடியும் அன்டூ பண்ணோடனே அதை வந்து எடுத்து வச்சிடும். ஸோ இதே மாதிரி தான் இங்கே டேட்டா பேஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ரோல் பேக் பண்ண உடனே அந்த டேட்டாவை மறுபடியும் இதே டேபிளில் அன்டூ ஸ்பேஸ்ல இருந்து எடுத்து வந்து இங்கே இன்சர்ட் பண்ணும். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால தான் வந்து ட்ரங்கேட் வில் பி ஃபாஸ்டர். ஏன்னா அங்கே வந்து டேபிள் லெவல் லாக் நடக்கும். கம்ப்ளீட்டாக ஒரு ட்ரங்கேட் அப்படிங்கும்போது எல்லாமே ரேஸ் பண்ணுறதுனால டக்குன்னு ஒரு டேபிள் லெவல் லாக் போட்டு அது டெலீட் பண்ணிவிடும் எல்லா டேட்டாவும். பட் டெலீட் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்கும். ஏன்னா ரோ பை ரோ டெலீட் பண்ணோம். அதில் வந்து அன்டூ ஸ்பேஸில் போய் நம்ம ஒரு பேக்கப் எடுத்து வச்சு தான் ரோல் பேக் டெலீட் பண்ணும். ஸோ இதனால் அந்த டெலீட் ஆப்ரேஷன் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே மாதிரி நீங்கள் வேர் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேர் கண்ட்ரி ஈக்குவல் டு இப்போ இந்தியா அப்படின்னு நான் போட்டோன்னா இப்போ இந்தியாவில் இருக்கிற கஸ்டமரை மட்டும்தான் எனக்கு டெலீட் பண்ணோம், மற்ற டேட்டாவை அப்படியே வச்சுருக்கோம். பார்ஷியல் டெலீட் இஸ் பாசிபிள் ஆன் டெலீட் ஸ்டேட்மெண்ட். ட்ரங்கேட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வேர் கிளாஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் ட்ரங்கேட் டேபிள் நேம் தான், ரோல் பேக் பண்ண முடியாது. நல்லா பார்த்துக்கோங்க, டிடிஎல் ஸ்டேட்மெண்ட் வந்து வி கேனாட் ரோல் பேக், ஆட்டோ கமிட் ஆகிடும். பட் இந்த டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம கமிட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கமிட் பண்ணுற வரைக்கும் அது சேவ் ஆகாது பர்மனெண்ட்டாக, அதனால தான் டிஎம்எல். சரி, ஓகே, இப்போ இந்த டேபிள் எடுத்துக்கிறோம். இப்போ ட்ராப் அப்படிங்கிறது என்ன, டெலீட் பார்த்தோம். டெலீட்னா பார்ஷியலாக டெலீட் பண்ணலாம், ஃபுல்லாகவும் டெலீட் பண்ணலாம், ரோல் பேக் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரங்கேட்டுங்கிறது ரோல் பேக்கும் பண்ண முடியாது, பார்ஷியலாகவும் டெலீட் பண்ண முடியாது, மொத்தமாக இதுதான் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ட்ரங்கேட். அப்போ ட்ராப்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ டெலீட் அண்ட் ட்ராப், டெலீட் அண்ட் ட்ரங்கேட்டில் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் ஆகும். டெலீட்லேயும் சரி ட்ரங்கேட்லேயும் சரி இந்த ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் ஆகும். பட் ட்ராப் அப்படிங்கன்னா இந்த ஒரு டேபிள் இருக்குன்னா, இப்போ நான் ட்ராப் பண்ணுறேன், இந்த டேபிள் ட்ராப் டேபிள் நேம் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா இந்த மொத்தமாக இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேபிளே அப்படியே போயிடும், இந்த டேபிளே இருக்காது, டேட்டாவோட எல்லாமே ட்ராப் ஆகிடும். ஸோ இதுக்கு பேர் தான் ட்ராப் டேபிள் நேம். ஸோ அது எப்படி நம்ம வந்து என்ன சின்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராப் டேபிள் நேம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு எம்ப்ளாயிஸ் டேபிள், இந்த கஸ்டமர் டேபிள் எடுத்துக்கிறேன். இந்த டேபிள் பாருங்கள், இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டு இப்போ போட்டு பார்க்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர் அப்படிங்கிற டேபிள் எடுத்துக்கிறேன். இந்த டேபிளில் டேட்டா இருக்குது. இப்போ நான் வந்து இந்த கஸ்டமரில் ஒரு பர்டிகுலர், இப்போ சென்னையில் இருக்கிற கஸ்டமரை மட்டும் டெலீட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லலாம். அப்போ வந்து வேர் அட்ரஸ் ஈக்குவல் டு சென்னை அப்படின்னு போடுறேன்.
இந்த ஒரு 2 ரெக்கார்டு இருக்கு. இந்த 2 ரெக்கார்டு மட்டும் டெலீட் பண்ணும். ஸோ 2 rows டெலிட்டட்னு வருது. இப்போ நீங்க போய் இந்த டேபிள்ல பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அந்த சென்னையில் இருக்கிற கஸ்டமர் வந்து டெலீட் பண்ணிடுச்சு. சரி, ஓகே. நான் வந்து பெங்களூர் இருக்கிற கஸ்டமரை இல்லை மும்பையில் இருக்கிற கஸ்டமரை டெலீட் பண்றதுக்கு பதிலா சென்னையில் இருக்கிற கஸ்டமரை டெலீட் பண்ணிட்டேன், நான் தப்பா பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வந்து ரோல் பேக் ஸ்டேட்மெண்ட்டை இஷ்யூ பண்ணலாம். ரோல் பேக் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அந்த டேட்டா வந்து ரெஸ்டோர் ஆகிடும். ஸோ அதனால தான் நான் சொன்னேன் அன்டூ ஸ்பேஸில் வச்சிருந்து நம்மளுக்கு வந்து எடுத்து வைக்கும். சரி, ஓகே. அப்போ டெலீட் ஃப்ரம் டேபிள் நேம்னாலும் இப்போ டெலீட் ஃப்ரம் டேபிள் நேம்னா என்டையராக டெலீட் பண்ணும். பார்த்தீங்கன்னா என்டையராக நான் வந்து டெலீட் ஃப்ரம் டேபிள் நேம் போடுறேன். 5 rows deleted. ஸோ எந்த டேட்டாவுமே இருக்காது. இப்போ எல்லாமே அன்டூ ஸ்பேஸில் எடுத்து வச்சுட்டு அதை டெலீட் பண்ணும். ஆனால் ரோல் பேக்னு கொடுத்துட்டோன்னா அந்த அன்டூ ஸ்பேஸில் இருந்து மறுபடியும் ரோல் பேக் பண்ணி டேட்டாவை மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணிடும். ஸோ இது எல்லாமே டெலீட்டில் பாசிபிள். பட் நான் இப்போ ட்ரங்கேட் கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னால் இதை மறுபடியும் ரோல் பேக் பண்ண முடியாது. பாருங்க, இப்போ ட்ரங்கேட்ல வந்து இப்போ வேர் கிளாஸ் பண்ண முடியாது. இப்போ வேர் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி நான் ஒரு இப்படி போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து சின்டாக்ஸ் எரர் வரும். ஸோ இந்த மாதிரி இது பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதில் வந்து நம்ம ரைட் பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து சின்டாக்ஸ் எரர் வந்துருச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எரர் வரும். ஸோ இந்த இன்வேலிட் அப்படின்னு வரும். ஸோ இந்த வேர் கிளாஸ் வந்து நம்ம அப்ளை பண்ண முடியாதுங்க. அதே மாதிரி நம்ம போட்டதுக்கப்புறம் இப்போ ட்ரங்கேட் டேபிள் நேம் போடுறேன். இப்போ நான் ஒரு ட்ரங்கேட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஐ கேனாட் ரோல் பேக். இப்போ நான் ட்ரங்கேட் பண்ணுறேன் பாருங்க, டேபிள் ட்ரங்கேட்டட் அப்படின்னு வருது, டேபிள் கஸ்டமர் ட்ரங்கேட்டட்னு வருது. இப்போ நீங்கள் அந்த டேபிளில் போய் பார்த்தீங்கன்னா டேட்டா எதுவுமே இருக்காது, எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணிடும். எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணிடுச்சு. ஓகே, நான் வந்து தப்பாக ட்ரங்கேட் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ நான் ரோல் பேக் அப்படின்னு பண்ணுறேன். ஆனால் ரோல் பேக் கம்ப்ளீட்டட்னு வரும், ஆனால் ரோல் பேக் ஆகாது. ஏன்னா அது வந்து ஆட்டோ கமிட். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த டேபிளில் அப்படியே தான் இருக்கும். டெலீட் பண்ணுனா பண்ணுனது தான், அவ்வளோதான். ஸோ அதுதான் வந்து ட்ரங்கேட். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு டேபிள் எடுத்துக்கிறேன். கஸ்டமர் டேட்டான்னு ஒரு டேபிள் இருக்கு. இந்த டேபிள் நான் எடுத்து காட்டுறேன். இப்போ இந்த டேபிளை மொத்தமாக நான் வந்து ட்ராப் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ராப் டேபிள் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா மொத்தமாக இந்த டேபிள் வந்து ட்ராப் ஆகிடும். ஸோ டேபிள் கஸ்டமர் டேட்டா ட்ராப்ட்னு வந்துருச்சு. இப்போ போய் நீங்கள் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் போட்டிங்கன்னா அந்த டேபிளே இல்லைன்னு வரும். ஸோ முன்னாடி வந்து நம்ம ட்ரங்கேட்டை டெலீட் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரக்சர் வந்தது, இப்போ வந்து வரும். ஸோ இதுதான் இந்த 3 டிஃப்ரென்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரங்கேட்டும் டெலீட்டும் டேட்டாவை டெலீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். பட் ட்ரங்கேட் ரோல் பேக் பண்ண முடியாது, டெலீட் ரோல் பேக் பண்ணலாம். ட்ரங்கேட்டில் உங்களுக்கு வேர் கிளாஸ் பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. பட் இங்கே டெலீட்டில் வேர் கிளாஸ் யூஸ் பண்ணி பார்ஷியலாக டெலீட் பண்ணலாம். ட்ரங்கேட் வில் பி ஃபாஸ்டர் தேன் டெலீட். ஏன் அப்படின்னா அது வந்து அன்டூ ஸ்பேஸ் எடுக்காது, ஃபுல் டேபிள் லெவலில் லாக் போட்டு உடனே எல்லாத்தையுமே நம்ம வந்து டெலீட் பண்ணுறதுனால ட்ரங்கேட் வில் பி ஃபாஸ்டர். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ட்ராப் அப்படிங்கிறது மொத்தமாக எல்லாத்தையுமே டேபிள் ஸ்ட்ரக்சர் எல்லா டேட்டாவும் எல்லாமே ட்ராப் பண்ணுறதுக்கு பேர் தான் ட்ராப். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். கீப் லேர்னிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த செஷனில் நம்ம மீட் பண்ணுவோம்.